ஷர்மிளா, நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் நாளை மாலை 3 மணிக்கு திமுகவின் தென்மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெறுகிறது. திமுகவின் இளைஞரணியானது 5 லட்சம் நிர்வாகிகள், 50 லட்சம் உறுப்பினர்கள் என மிக பிரம்மாண்டமான முறையில் இந்தியாவிலேயே ஒரு அமைப்புக்கு இத்தனை லட்சம் உறுப்பினர்கள், இவ்வளவு நிர்வாகிகள் இருப்பது திமுக இளைஞரணிக்குத்தான் என்று திமுக தலைமை கழகம் கூறுகிறது. அதன்படி அதனுடைய மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு திருவண்ணாமலையில் கடந்த மாதம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இப்போது தென்மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு இப்போது விருதுநகரில் நாளை மாலை 3 மணிக்கு நடைபெறுவதை ஒட்டி மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த காட்சிகளைத்தான் பார்க்கிறோம். 1980ஆம் ஆண்டு இப்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் தொடங்கப்பட்ட இளைஞரணிக்கு இப்போது அவரது மகன் இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றதில் இருந்து இந்த தென்மண்டல மண்டல வாரியாக இளைஞரணியின் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பானது ஒரு மாநாட்டுக்கு நிகராக அதில் ஏராளமான இளைஞர்கள் அதில் பங்கேற்கிறார்கள். அங்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. மேலும் அந்தந்த மண்டலங்களில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் இளைஞர் அணியின் பணி எவ்வாறு இருக்க வேண்டும், 2026 தேர்தலையொட்டி திமுக இளைஞர் அணியின் பங்களிப்பு தேர்தலில் போட்டியிடுவதில் மட்டுமின்றி தேர்தலில் பணியாற்றுவதிலும் அவர்களுடைய பணிகள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று திருவண்ணாமலையில் நடைபெற்ற அந்த முதல் இளைஞரணி மண்டல சந்திப்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து இப்போது விருதுநகரிலும் தென் மண்டலங்களிலும் தென் மாவட்டங்களிலும் இந்த இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு இப்போது நடைபெறுகிறது. திமுகவை பொறுத்தவரை வட மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் வலிமையாக இருந்த போதிலும் தென் மாவட்டங்களிலும் மேற்கு மாவட்டங்களிலும் அதற்கு சற்று வலிமை குறைவாக இருக்கிறது என்ற கருத்தை பொய்யாக்கும் வகையில் கடந்த முறை வெற்றி பெற்றதை போல இந்த முறையும் அங்கு பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்றும், கடந்த முறை அதிமுக சற்று பிரிவை கண்டிருந்து தேர்தலை சந்தித்த சூழ்நிலையில் திமுக தென் மாவட்டங்களில் அதிக இடங்களில் வெற்றி பெற்றது. இந்த முறை தென் மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்களாக கனிமொழி நியமிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இளைஞர் அணியின் இந்த மண்டல மாநாடும் மிகுந்த கவனத்தை பெறுகிறது. இளைஞர் அணி நிர்வாகிகளுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்புகளும் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று திருவண்ணாமலை அந்த இளைஞரணி தென்மண்டல மக்கள் சந்திப்பிலேயே அவர் அறிவித்திருந்தார். இப்பொழுது தென்மண்டல இளைஞரணி சந்திப்பிலும் இங்கு இளைஞர் அணியின் முக்கியத்துவம் 2026 தேர்தலில் முழு வீச்சில் இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை ஒன்றிய பகுதிகள் மற்றும் நகர, பேரூர் மற்றும் கிளைக்கழகங்களிலும் இளைஞர் அணியின் செயல்பாடுதான் வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு சேர்க்கும் என்று ஏற்கனவே அவர் இளைஞர் அணி மாநாட்டிலும் இந்த மகளிர் மண்டல மாநாடு அண்மையில் டெல்டா மாவட்டங்களில் நடைபெற்ற போது அவர் அந்த வேண்டுகோளை விடுத்திருந்தார். இதே போல இளைஞர் அணி மாநாடு மற்றும் மகளிர் மாநாடு என இளைஞர்களையும் மகளிரையும் முன்னிறுத்தி அவர்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் அவர்களுக்கான பல்வேறு ஆதரவு அமைப்புகளை கட்சிக்குள் இப்பொழுது அமைத்து அதை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது திமுக என்பது இப்போதைய இந்த 2026 தேர்தலுக்கான வியூகமானது இளைஞர்களையும் மகளிரையும் மையப்படுத்தியே இருக்கிறது என்பதை உணர்த்தும் வகையில் தான் மகளிர் மாநாடு, இளைஞர் அணி, மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு என தொடர்ச்சியாக இந்த தேர்தல் வியூகமாக திமுக மேற்கொண்டு வருகிறது. அதில் ஒரு முக்கிய வியூகமாக தென் மண்டல இளைஞர் அணி சந்திப்பு நாளை மாலை 3 மணிக்கு விருதுநகரில் நடைபெறுவதை ஒட்டி அங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள அந்த பிரம்மாண்ட ஏற்பாடுகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மாவட்ட அமைச்சர்களான தங்கம் தென்னரசு, KKSR ராமச்சந்திரன் மற்றும் மதுரையைச் சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர்கள், அதற்கான பொறுப்பாளர்கள் KN நேரு உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் திமுக நிர்வாகிகளும் அங்கு குவிந்திருந்து அந்த தென்மண்டல இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்பை மிக பிரமாண்டமாக நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான், இந்த ட்ரோன் காட்சிகளை முதலாக வெளியாகியுள்ள அந்த ட்ரோன் காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதையொட்டி இன்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஒரு தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்துக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கிறார். இதே போல துணை முதலமைச்சரும் இளைஞர் அணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலினும் இந்த தென்மண்டல இளைஞர் அணி மாநில நிர்வாகிகள் சந்திப்பு நோக்கம் மற்றும் அதில் இடம்பெறக்கூடிய முக்கிய அம்சங்கள் ஆகியவற்றை குறிப்பிட்டும் அவர் இந்த திராவிட இயக்க வரலாறு மற்றும் திராவிட மாடல் ஆட்சி 2.0 ஆகியவற்றை முன்னிறுத்தும் வகையில் அங்கு புகைப்பட கண்காட்சிகள் மற்றும் அந்த கட் அவுட்டுகள் மற்றும் பேனர்கள், அந்த முகப்பு வடிவமைப்பு ஆகியவை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விருதுநகர் தென்மண்டல அந்த இளைஞரணி மாநில நிர்வாகிகள் சந்திப்பில் திமுகவின் வியூகம், இந்த கூட்டணி வியூகம் மற்றும் இந்த இளைஞரணி மாநாடு தேர்தலில் எத்தகைய பணிகளை ஆற்றப் போகிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு புதிய அழைப்புகளுக்கும் அங்கு திமுக நிர்வாகிகளுக்கு விடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஷர்மிளா.